கந்தனை மனதில் நினைச்சுக்க சுந்தர முகத்தையும் தேடிக்க பந்தமுள்ள பவளவாடான் அவரம்மா பாருக்குள்ள பைந்தமிழ் காவலரை கூறம்மா கூறம்மா வருமக சொன்னதில்லை நீ பாடி முதலில்லை வருமக சொன்னதில்லை நீ பாடி முதலில்லை எதையுமே கணக்கு நீ இதுவரை சொத்து தொகை வந்ததில்லை ஒரு சொந்தாலி தந்ததில்லை எத்தனைய துன்பத்திலே நீ யாரையுமே நோக்கதில்லை உனக்கு உனக்கு நீ போனா தாய் வேணும் தந்தை வேணும் ரெண்டு பேருமே இல்லாம உலகத்துல யாராலும் வாழவே முடியாது அதனால ரெண்டு கண்கள் மாணிக்க ஒரு கண்ணுல தூசி விழுந்தாலும் ரெண்டு கண்ணுல தண்ணி வரும் பாத்திருக்கியா அதே போல ரெண்டு பேருமே முக்கியம் தான் தாயும் வேணும் தகப்பனும் வேணும் ரெண்டு பேர்த்தையும் மதிச்சாத சோறு நிம்மதியா கிடைக்கும் அதனால சிறப்பான முறையில் ராணத்திற்கு சிறப்பான முறையில் எங்கு சென்றாலும் பேர் புகழும் நாட்டக்கூடிய அருமை தம்பி குறுகிய காலத்தில் வந்திருந்தாலும் சிறப்பான ஒரு தனக்கு தானே நிகழ்ந்து வெற்றி பெற்று வரக்கூடிய அருப்புக்கோட்டை மாணவர்கள் அவனுக்கு வெற்றி மாணவர்கள் கண்டெடுத்த சிறந்த ஒரு அருமை தம்பி பரணி அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடியும் மிருதங்கம் டோலர்
வருது என்ன கிட்ட கழிவு வருமா அந்த நேரத்திற்கு சிறப்பான முறையில் மிக அருமையாக ஆளுடைய கற்றுக் கொண்டிருக்கும் அருமை மாப்பிள்ளை நமது மானாமாரி அருகாமல் இருக்கும் அரசகுல மன்ற கட்டடத்த எஸ்பி லேட்டு பிக்கப் லேட்டு குத்து லட்சுமணன் அவர்கள் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட் ஹலோ ஒரு சட்டி கோலம் நேரத்திற்கு தாளமிச கதை இருக்கும் தாளரைய சொல்லி கலைஞ பேசு சரி பண்ணாது தாளமிச கதை கொண்டிருக்கும் மதுரை ஏர்போர்ட் அறியாமல் இருக்கும் பரம்புப்பட்டி கண்டெடுத்த எஸ்கே குருட்டுக்குத்து கூலிச்சாமி அவர்கள் குருட்டுக்குத்து கூலிச்சாமி அவர்கள் சீனன் தாளம் நீ போய் பல்லு வளைக்கிட்டு ஒழுக்கமா சப்பு முகர மாணிக்க இந்த நேரத்தில் சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையான முறையில் ஏற்பாடு செய்திருந்த அன்பு குடும்பத்தாருக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் தங்கப்பாண்டியன்னு மனமார்ந்த நன்றி என்ற வணக்கத்தை நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி என்ற வணக்கம் மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் யூடியூப் சேனல் காத்து கொண்டிருக்கும் கண்டிதான் மாணவர் கண்டெடுத்த அருமையன் தகப்பாண்டி அண்ணன் அவர்களுக்கு எப்படி வந்த சரி நன்றி என்ற வணக்கத்தை நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக் கொள்கிறோம். சிறப்பான ஒரு நாடகத்திற்கு அருமையாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளி ஒளி அமைப்பகம் எங்கு சென்றாலும் பேரும் புகழும் மாற்றக்கூடிய முத்திரத்தில் மாணவர் கண்டெடுத்த எம்எம்எஸ் எஸ்பி கோட்டை மாணவர் கண்டெடுத்த எஸ்.எம். காளிமுத்து அப்பா அவர்கள் என்பதை சிறப்புடன் பெருமையுடன் இந்த நாடகத்தை அமைப்பாளர் நெஞ்சால் தெரியப்படுத்திக் கொண்டு உங்கள் முன்னால் நடனமாட காத்துக் கொண்டிருக்கும் நடன மங்கை அபிநய சுந்தரி நாட்டிய தாரகி நடன செஞ்சாரி ரோசா மொட்டு வந்திருக்கிறது சரியான மொட்டு போய் நொட்டு சமூகம் கழுத்தை தேவலகத்து மின்னல் தேக்கு மரத்து சண்டல் அருமையானவர் நடனமான கத்துக் கொண்டிருக்கும் கவர்ச்சி கண்டி 35 லிட்டர் பிடிக்க நாங்க பால் மாலையா கூட்டி வந்திருக்கோம். நமது கடப்பாறையை சேர்ந்த மணப்பாறையை சேர்ந்த சிவகாமி அவர்கள் அரசையெல்லாம் பறிச்சு வந்து அதில் காத எழுதி ஆத்தோடு அனுப்பி வச்சே கற்களில பார்த்து போட்டு கண்படிய பார்த்து வந்து அன்னைக்கு அன்னக்கார கூட ஊட்டி வந்த ரோஜா கொடுத்து ஆசைய சொல்ல நினைத்தேன் நீதும் காத்திரமா அதுவும் உனக்கு மனச கிடைக்கும் காவலைய படி உள்ள போறேன் அதனால ஒரு விஷயம் தெரியுங்களா, வானத்துல இடிக்குது பார்த்தா இடி
வானத்துல இடிக்கிற இடிய பார்த்தா என்ன போயிரும்? கண்ணு போயிரும். வீதியில் நடக்கிற பொம்பளை எல்லாம் பார்த்தா நம்ம வாழ்க்கை போயிரும். வாழ்க்கையை இழக்க கூடாது. அதனால நமக்கு வந்திருக்க டான்ஸ் வெளியே விட்டா தான் இடத்துக்கு சிறப்பா இருக்கு. ஏன்னா ஒரு பப்புன்னு வந்து வெளியே வந்துட்டா ஒரு அளவுக்கு மேல நிக்க கூடாது. அது பாக்குறவங்களுக்கு எரிச்சலா தெரியும். புரிஞ்சுக்கிட்டா ரைட்டு தெரியும். அதனால நான் போயிட்டு உங்க எதிர்பார்ப்புக்கு இணங்க அந்த லூசு முண்டைய வெளியே விடுறேன். நல்ல முண்டடா, நீங்க பாருங்க, வேற வழி இல்ல. அதனால ஏன்னா முந்தானத்து போன உடனே இப்படித்தான் பேசிக்கிட்டே இருந்து ஒரு ஆளு கூட்டத்துல படக்குன்னு எந்திரிச்சாப்புல, பப்புனுக்கார தம்பி நீ நல்லா தான் பேசுற, இப்படி மேடையில பேசுறத காட்டிலும் பேசாம டிவில எல்லாம் போய் பேச வேண்டியதானு சொல்ல. சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஏப்ப என்ன டிவில எல்லாம் போய் பேச சொல்றியே, என் பேச்சுனா உனக்கு அவ்வளவு பிடிக்குமானே கேட்டேன். என்ன சொன்னாரு? அதுக்கு அந்த ஆளு ஒரு வார்த்தை சொன்னாரு, சொன்னாரு டிவினா அப்பதே அமர்த்தி போட்டு போயிருப்பேன், இங்க நீ உள்ள போய் தொலைய மாட்டேன்டாப்புல. அப்பதான் அந்த ஆளு மனசுல இவ்வளவு ஏற்கிறதுக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரிதான் நானும் அதே போல சிவகாமியை வெளியே விட்டாத்தேன் இடம் கலகலப்பா இருக்கும். நான் போயிட்டு பாப்பா வெளியே விடுறேன். உங்கள் முன்னால் பபுனாக எடுத்துக் கொண்டிருப்பவன் மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூர் வீதி முத்துவேல் அவரது திசைப்பிள்ளைவாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் சோழபுரி என்ற கிராமத்தை சேர்ந்த சங்கராச்சாரிய பப்புன் காமி என்பது தெரியப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு டான்ஸ் வெளியே விடுறேன். ஏன்னா வளவண்டு பேசினா வாய்க்கு தான் கேடு, வருஷ பிள்ளை பார்த்தா மொத்த குடும்பத்துக்கே கேடு. அதனால நான் போயிட்டு வரவா ஐயா. ஆமா, என்னப்பா முடியலையா? கட்டிங் காலியா போயிருச்சா உனக்கு? நான் என்ன பண்ணதுக்கு? தேவரையா எங்கள் தேவரையா, தேவரையா எங்கள் தேவரையா, உங்களை மனதில் தேவரையா, தேவரையா எங்கள் தேவரையா, உங்களை மனதில் தேவரையா, தேவரையா எங்கள் தேவரையா, உங்களை மனதில் தேவரையா. ஓடு ஓட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கொண்ட குறியை தவறி போனவர்கள் எத்தனையோ, பக்தி உள்ள பெருகிதங்கே பசுபொட்டில் இந்த பாரதமே போட்டுதையா தமிழ் மண்ணில், பக்தி உள்ள பெருகிதங்கே பசுபொட்டில் இந்த பாரதமே போட்டுதையா தமிழ் மண்ணில். சேதுமதி சீமையாண்ட தலைமகன், சேதுமதி சீமையாண்ட தலைமகன், நம் தேகத்திலே கருணை காட்டும் பெருமகன், பக்தி உள்ள பெருகிதங்கே
தேவரே உள்ள நெருகிதையா பசுபொதில் இந்த பாரதமே போட்டுதையா கோவிலாதி சிலையை கட்டி பூஜை நடக்குது தேவர் குலத்தினிலே மலர்ந்த மலர்கள் மனதில் மணக்குது கோவிலாதி சிலையை கட்டி பூஜை நடக்குது தேவர் குலத்தினிலே மலர்ந்த மலர்கள் மனதில் மணக்குது முடிசூட அண்ணல் என்று உலகம் போட்டுது முடிசூட அண்ணல் என்று உலகம் போட்டுது முத்துராமலிங்க தேவரை நாம் வணங்கி வருகிறது முத்துராமலிங்க தேவரை நாம் வணங்கி வருகிறது பக்தி உள்ள நெருகுதையா பசுபொதில் இந்த பாரதமே போட்டுதையா தமிழ்மதில் சேதுபதி சீமையாண்ட தலைமகள் சேதுபதி சீமையாண்ட தலைமகள் நம் தேசத்திலே கருணை காட்டும் பெருமகா மானக்காட்டு மண்ணில் பிறந்த மறவர் உலகமே இந்த மக்களுக்கு வழிகாட்டு அன்பு திலகமே மானக்காட்டு மண்ணில் பிறந்த மறவர் உலகமே இந்த மக்களுக்கு வழிகாட்டு அன்பு திலகமே ஆப்பனார் போற்றுகின்ற அழகு தெய்வமே ஆப்பனார் போற்றுகின்ற அழகு தெய்வமே உன்னை ஆசையோடு பாடுகின்றோம் இதய தெய்வமே உன்னை ஆசையோடு வணங்குகின்றோம் இதய தெய்வமே பச்சை உள்ள நெருகிதையா பசுபொதில் நம் பாரதமே புகழ்விலக்கும் தமிழ்மணில் சேதுபதி சீமையாண்ட தலைமகள் சேதுபதி சீமையாண்ட தலைமகள் நம் தேசத்திலே கருணை காட்டும் பெருமகா பச்சை உள்ள நெருகிதையா பசுபொதில் பலம்புரி தேவர் பாடல் பாடியதற்காக 100 ரூபாயும் கானா ராமச்சந்திர தேவர் குடும்பத்தார்கள் 200 ரூபாயும் அன்பளிப்பளித்துள்ளார்கள். தெய்வீக திருமகன் தேவரையா புகழை பாராட்டி அன்புபடுத்தி பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கும் அன்பு உள்ளத்தின் குடும்பத்திற்கும் என் சார்பாக நமது கலைக்கும் சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம். என்னது ஒட்ட மாட்டேன் என்ன சொல்ற ஒழுக்கமா உட்காந்துக்கணும். நான் மோசமான பொம்பளை பிள்ளை. நான் உள்ள வரையிலே யார் இப்ப பாட்டு பாடினது? என்னவா என் செல்லக்குட்டி என்ன பாட்டு பாட்டீங்க? என் தங்கம் என்ன ஒரு பாட்டு பண்ணீங்களே, பாடுங்க அது கொஞ்சம் இங்க. உனக்கு அப்படியே புருன்னு கிடக்குது. ஏயா சும்மா இருக்காமல மூடிய மோந்து பத்துமா குப்பை கிடைச்சு கவுந்தமான்னு கிடக்கணும். நான் மோசமான பொம்பளை அப்புறம் பாடுறதுக்கு மூடி போய் பாத்துக்க. அவர் என்ன பாட்டு பாருங்க. போனால் போகட்டும் போடாவா அதானே. ஏய் நீ கூட சிங்கிச்சு அடிக்கிறியா? மொட்டை மொட்டை சைஸ் சரியில்லை. நாளோட சேர்ந்து உட்காராத தள்ளி உட்காந்துக்கிட்டு பக்கம் இருந்த சபைக்கு வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்களா நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்களா நல்லா இருப்பீங்க தெரியும். ஏன்னா நீங்களா நல்லா இருந்தா இந்த நாங்க வர முடியும். அப்புறம் ஹலோ 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 எங்க இருக்கீங்க? நானாங்க நான் இங்க ஓரமா நக்குறேன். நீங்க எங்க நக்குறீங்க? நீங்க எங்க நிக்கிறீங்க? நீ அங்கேயே செய்யாத. அப்புறம் என் செல்லக்குட்டி, என் அமுலு பேபி, என் கருவாயா, என் யூடியூப் அப்புறம் நல்லா இருக்கீங்களா? என் செல்லக்குட்டிய பத்திரமா பாத்துக்கங்க. என் அமுலு பேபிய பத்திரமா பாத்துக்கங்க. சரி ஆமா. அப்புறம் தம்பி பையல நல்லா இருக்கீங்களா? அட சிரியா. அப்புறம் என்னடி செல்லம்
நீங்க எப்படி இருப்பீங்க? முதல்ல கையை அங்க இருந்து எடு. இதுல இங்க கொண்டு போய் கையை இங்க நோண்டிட்டு அதை வச்சு அரிப்பேன். நல்லா இருக்கு மூதேவி. பொம்பளை பிள்ளை பார்த்தோன்னு உனக்கு பொருள் அரிப்படுக்குது. கொண்டு போய் கையை எங்க கொண்டு வைக்கிறேன்? ஜாம வாசிப்பியா? ஆமா ஆமா, உன் ஜாம அங்க இருக்கிற ஒண்ணு இங்க வைக்கிற. சரி, எல்லாத்தையும் கேட்டல, எல்லாத்தையும் கேட்ட, எல்லாத்தையும் விசாரிச்சலாம். மைக் செட்டுக்காரு, மைக் செட்டுக்காரு. தாத்தா யாரு? எங்க எங்க இருக்காங்க? அப்புறம் அழுதுருவாப்ல. எங்க இருக்காங்க? கையெல்லாம் அடிச்சு வந்திருக்காப்ல 1000 ரூபாய்க்கு. நீ தான் இவரு கேட்டு என்ன செய்யறது? இவரு கேட்டு என்ன பண்றது? காலம் போன கடைசியில பாவத்தை இல்ல, இவரு காலம் போன கடைசியில கேட்டு என்ன செய்யறது? சும்மா உட்காரு கண்டற ஒளி உள்ள ஒழுங்கா உட்காந்துக்கணும். முன்னாடி வாங்கி அப்புறம் ஆட்டத்தை ஆரம்பி. அப்புறம் மேடையில் டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்கும் மனதைச் சேர்ந்த சிவகாமி அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக கொண்டாட ஒற்றிக்கு வருகிறார்கள். நீங்க கொஞ்சம் வாயில என் பேரை சொல்லுங்க. கொச்சுக்காம என்கிட்ட என்கிட்ட உன்னோடது பொத்திட்டு போயிடணும். சரி, எனக்கு முன்னாடி போட்டு கௌரவப்படுத்திய ஒரு கிராமத்து மக்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்ற அனைவருக்கும் என் சார்பம், என் கிடைக்கும் சார்பம் நன்றி. முதல்ல பார்த்திபனூர் திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு பாகேனந்தல் மீனாட்சிபுரம் கிராம பொதுமக்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார்கள். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். பார்த்திபனூர் சார்பு ஆய்வாளர் அவர்கள் உடனடியாக மேடைக்கு வர வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். என்ன வேணும்? என்ன வேணும் அம்மா? என்ன மச்சா வேணும் உங்களுக்கு? தாமரை வேணுமா? பிக் பாஸ் போயிடுச்சு, நீங்க போறீங்களா? மெட்ராஸ் போறீங்களா? மெட்ராஸ் என்ன செய்ய போறீங்க? இல்ல, அவரு பொன்னாட போத்தனாரு. சரி, கையில கூட அப்படின்னு போத்த முள்ளன்ற போறாம சொல்ற எனக்கு தெரியும் அவன் வேலையெல்லாம். சரி, அந்த மாதிரி சொல்லு ஆட்டத்தை போட்டாமா போனமா இருக்கணும். போறதுக்கு முன்னாடி சரி நீங்க எல்லாம் காபி சாப்பிடுங்க, பாவத்தை ரொம்ப நேரம் கழிச்சு வருது. நமது லேட் திரு கூலிச்சாமி அவர்கள் லேட்டா, அப்புறம் லேட்டுன்னு சொல்றேன். வண்டியில லேட்டா வந்தாரு, அதைத்தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுமா? இல்ல, வண்டியில வந்தாரு லேட்டா, அதைத்தான் சொல்றேன். சரி, வேற ஒண்ணும் சொல்ல. சரி, நமது ஓஏபி கேசுமான திரு கூலிச்சாமி அவர்களே அதானே? சரி, இந்த நீ என்ன செய்ய போற? இந்த வண்டி எவ்வளவுதான் ஸ்பீடா போனாலும் இந்த நாய் பின்னாடி குறைச்சுக்கிட்டே போகுமா? இந்த நாயினால வண்டியில ஏறி உட்காந்து ஓட்டத்தான் முடியுமா? இல்ல ஏறி போகத்தான் முடியுமா? நீ என்னதான் செய்ய போற? ஆமா, நொண்டி நாய் இருக்கு. மைசூர் நல்லா இருக்கீங்களா? போலாமா? அப்படிங்க